भवत्पत्तजनान्तिहन्तुः विकृत्वमन्येष्वविचार्यपूर्णं स्तम्भे अवदानः तमनन्यलभ्यं लक्ष्मीं सुम्नं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य व्रतवक्त्राद्या पारिषद्या परस्कतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हयग्रीव परब्रह्मणे नमः। श्रीमद्याम्नमुने नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमदादिवंशनगोपयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशनगोपश्रीवेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीवंशनगोपश्रीनारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशनगोपश्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमद्रङ्गशटारियोगिचरणनिस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशटारिवीरपुराट्लब्धागमान्तद्वयं ईक्ष्याटम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं पुलवरं श्रीकृष्णमाद्यं सदा। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मां व्यामोहदस्तैतराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नेनेन मदन्वयानाम् आप्यस्य न कुलपते प्रभुलाभिरामं श्रीमद्दङ्घ्रीकुलं प्रणमानुमोद्ना। भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तां त्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलावृतस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णं पादात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वचेष्टायां श्रुतिनिगलितं यावलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यैकमेकमिदं भूयेवास्तु भूयः। அன்னமயக்குருவையாண்டாளரங்கத்து பன்னதிருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவுல பல்வடையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியன்றே மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு। श्रीमते रामानुजाय नमः। यो अन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। श्रीमते रामानुजाय नमः। நீ தோஷம் 21வது தோஷம். கரவேல் பிச்சைக்கு நானும் சேர்த்துன்போம் அறிவன்றும் இல்லாத ஆய்குலத்து பிறவில் தனை புண்ணியம் யாமுடையோ ஒரே ஒன்றும் இல்லாத கோவிந்தா உடவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ நம்பினால் சுந்தனை திருப்பேரழித்தனமும் சீரியவளாகே இடைவாரிகாராய் பறையே ஒரு பாவாய்। கிருஷ்ணன் கேட்கிறார், இந்த மாதிரி நோன்புக்கு வேண்டியதான சாமான்கள்லாம் சொன்னேன். பாலன்ன வண்ணத்து ஒரு பார்த்த சந்தியமே கோல விளக்கு பல்லாண்டு திசைப்பாரு கொடியே விதானமே இப்படிலாம் சொன்னேன். அது வாங்கிட்டேன். அதனால ஊருக்கு வேண்டியதான பறை அது கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஒரு பறை வேணும்னு சொன்னேன். 2 பறை. ஒன்று வாத்தியம் ஊருக்கு நன்மை உண்டாகணும், மழை பெய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அது கேட்டால் அது கொடுத்தாச்சு. உங்களுக்கு பர்சனலாக ஒன்று வேணும்னு நிலை பெண்களே, அது என்ன அப்படின்ட்டு அதுக்கு இந்த மாதிரி அது வேணும்னாங்க. ஏதாவது வேணும்னா அதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது. அதனால நம்ம கொடுத்து வைக்காதது எதுவும் நமக்கு கிடைக்காது. அதனால நீங்க என்ன அதுக்கு பண்ணிருக்க? கர்மயோகம் பண்றீங்களா, ஞான யோகம் பண்றீங்களா, பக்தி யோகம் பண்றீங்களா? ஏன் அப்படின்னு கேட்டாக்க கிருஷ்ணன் கிட்ட பக்தி உண்டாகணும்னாக்க
அநேக ஜென்மாக்கள்ல நம்ம ஏதாவது பெருமாள் கிட்ட இந்த மாதிரி கர்மம் ஞானம் பக்தி எல்லாம் பண்ணிருக்கணும்னு சாஸ்திரத்தை சொல்றது. கீதையில பெருமாளும் அதை சொல்றார். பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே, பகுநாம் புண்ணிய ஜென்மநாமந்தே. பல ஆயிரக்கணக்கான புண்ணிய ஜென்மங்களுக்கு பிறகு ஒருத்தனுக்கு ஞானம் உண்டாகி வாசுதேவனை சரணமடைகிறான் அப்படின்றதாக சொல்றது. அதனால புண்ணியம் நிறைய பண்ணிருக்கணுமே. கர்மயோகம் ஞானயோகம்லாம் பண்ணிருக்கல. இன்னொரு பிரமாணம் சொல்றது, ஜென்மாந்தர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிஹி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயித்தே. கிருஷ்ணன்கிட்ட பக்தி வரணும்னா எப்படி வரணும்னு கேட்டா, ஆயிரக்கணக்கான முற்பிறவிகள்ல இவன் தபஸ் தியானம் சமாதி இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாக்க இந்த ஜென்மத்துல கிருஷ்ணன் கிட்ட பக்தி வரும். அப்ப யாருக்கான கிருஷ்ணன் கிட்ட பக்தி உண்மையான பக்தி இருந்ததுன்னா, உண்மையான பக்தியோ அது உதக்கடவுள பக்தியோ பெருமாள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். அந்த பக்தி வரணும்னாக்க முன் ஜென்மத்துல அவ ஏதோ பண்ணியிருக்கா, நிறைய பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. கிருஷ்ணன் சொல்ற, பெண்களே உங்களுக்கு ஏதோ பர வேணும்னு சொன்னேன், அதுக்காக நீங்க என்ன பண்ண? கர்மயோகம் பண்ணேடா, ஞான யோகம் பண்ணேடா, பக்தி யோகம் பண்ணேடா, என்ன பண்ணேன்றதுக்காக கிருஷ்ணன் கேட்கணும். என்ன கிருஷ்ணன் இவ்வளவு தூரம் வரவழைச்சு ஒன்னையே அடையணும்ன்றதாக நினைச்சிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து இது பண்ணியா அது பண்ணியான்றதாக கேட்கணும். ஒரு வேலை வேணும்னு ஒருத்தர்கிட்ட போனா என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா, பிஏ படிச்சிருக்காரு அப்படின்றதாக. வெறும் பிஏ தானா? ஸ்டெனோகிராஃபி தெரியுமா, டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் இல்லை கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் படிக்கலையே, அது படிச்சுட்டு வர சொல்லுவோம் அப்படின்றதாக. இந்த மாதிரி கொடுக்காததுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம். கிருஷ்ணன் நீ எங்களை பார்த்து இப்படி எல்லாம் கேட்கறிய, நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமான்றதாக கேட்டார். எங்களை பார்த்தாலே தெரியலையான்னு, எங்களுக்கு அறிவே இல்லையே, நாங்க ஒன்றும் ஆச்சாரம் அனுஷ்டானம்ன்றதே எங்களுக்கு கிடையாது அப்படின்றதாக. எப்படி சொல்றேன்னா, கறவைகள் சேர்ந்து காணம் சேர்ந்துள்ளோம், கறவைகள் பின்னாடி போவோம். அதாவது கர்மயோகம் ஞானயோகம்லாம் பண்ணணும்னாக்கா அதுக்கு முதல்ல என்ன சொல்றதுன்னாக்க, ஒரு இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும்னாக்க குருவை தேடி போகணும். தத் விஞ்ஞானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே அப்படின்றதாக சொல்லி பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குருவை நாட வேண்டும் அப்படின்றதாக. அந்த குரு எப்படி இருக்கணும்? அவர் எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கணும். அவர்கிட்ட போய் வேதங்களை கற்கணும், வேதத்தினுடையதான அர்த்தத்தை கற்கணும். வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் கற்கணும் அப்படின்றதாக சொல்லி இதெல்லாமா நாங்க பண்றோம். நாங்க என்ன பண்ணோம்ன்றத பாரு கிருஷ்ணா அப்படின்றதாக. கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்துட்டோம். லக்ஷ்மணன் என்ன பண்ணாருன்னு கேட்டா, காட்டுல ராமனுக்கு பின்னாடி போனார். அக்ரத பிரேயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோ அனுஜகாமஹா அப்படின்றதாக சொல்லி ராமன் சீதை பின்னாடி லக்ஷ்மணன் வில்ல வச்சுட்டு தொடர்ந்து போனார் அப்படின்றதாக. பரத்வாஜான சிஷ்யர் வால்மீகி பகவான் குரு ஆச்சாரியர், அவரை பின்தொடர்ந்து போனார்னு ஆரம்பத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல. அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோ அனுஜகாமஹா அப்படின்றதாக. அந்த கலசத்தை, அதாவது அந்த இது இருக்கோம், தமசா நதிக்கு போய் அனுஷ்டானம் பண்றதுக்கு வால்மீகி போறார். அவருடைய சிஷ்யரான பரத்வாஜ முனிவரும் போறார். வால்மீகியினுடைய சிஷ்யர் பரத்வாஜர் போறார். குருவுக்கு வேண்டியதான காரியங்கள்லாம் பண்றார். அவர் அனுஷ்டானத்தை முடிச்சிட்டார் வால்மீகி. அங்கேருந்து திருப்பி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர, பின்னாடி பரத்வாஜர் வரார். யாரு? வால்மீகி பின்னாடி வரார். எப்படி வரார்? பின்தொடர்ந்து வரார். எப்படி வரார்னா, கலசம் பூர்ணமாதாய, கலசத்தை ஒப்பிட்டு அவர் ஒரு குடம், அது ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து பெருமாள் ஆராதனை பண்றதுக்குலாம் அதை அந்த தீர்த்தத்தை வச்சுக்கிறதுன்றதாக ஃப்ரெஷ்ஷா நதியிலேருந்து கொண்டு வரும். கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதா அனுஜகாமஹா, பின்தொடர்ந்து வந்தார் அப்படின்றதாக. அந்த மாதிரி குருவை பின்தொடர்ந்து போறவர்களுக்கு தானே ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சால்தானே கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்லாம் பண்ண முடியும். நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா கிருஷ்ணா? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துள்ளோம். கறவைகள் பின்னாடி போனோம் அப்படின்றதாக. மாட்டுக்கு பசுமாட்டுக்கு பின்னாடி போனோம், மாடுகளுக்கு பின்னாடி போனோம் அப்படின்றதாக. அது என்ன கறவை தெரியுமா? கறவைன்னு ஒண்ணு உண்டு மாட்டுக்கு.
காலின்றதாகவும் உண்டு. காலின்னாக்கா மாடு, பொதுவா மாடு. கறவைன்னா என்ன? கறவை மாடு, பால் கறக்கும் அப்படின்றதான அது ஸ்பெசிபிக்கா. காலின்னாக்கா ஜெனரல், மரத்து போனதான மாடுகள், எருது, பசு, பால் கொடுக்கறதான பசு எல்லாத்துக்கும் சேர்த்து காலின்னு பேரு. கறவைன்னு இந்த பெண்கள் சொல்றாங்க. அதனால அந்த பசுக்கள்லயே எது பால் கறக்கிறதோ அதை பின்தொடர்ந்து செல்கிறோம் அப்படின்றதாக நான் சொல்லுறேன். அப்போ என்னன்னு கேட்டா, அந்த கறவைகள் பின்னாடி போனாக்க கிருஷ்ணன் சொன்னான்னா, நீங்க யாதவர்களோ இல்லையோ அந்த மாடு மேய்க்கிறதுன்றதான உங்களுடையதான குல தர்மத்தை செய்கிறேன், ஸ்வதர்மானுஷ்டானம் பண்றேன்னு. அதனால அது கர்மயோகத்துக்கு வந்து சேரும் அப்படின்றதான கீதையில பெருமாள் சொல்றார். தன்னுடையதான தர்மம் ஸ்வதர்மம் நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா அப்படின்றதான சொல்லி, தன்னுடையதான தர்மம்ன்றது ரொம்ப நல்லது, அதுல தப்பே வராது, அதுதான் பலனை கொடுக்கும். மற்றவர்களுடையதான தர்மத்தெல்லாம் கடைபிடிக்கிறத விட தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்ன்றதாக கீதையில சொல்றேன். ஆகையினால மாடு மேய்க்கிறதுன்றதான உங்களுடையதான தர்மத்தை நீங்கள் செய்தீர்கள். அதனால என்னன்னு கேட்டாங்க, கர்மயோகத்துக்கு இதெல்லாம் தேவைதானே. அதனால மாடு மேய்க்கிறது, கறவைகள் பின் சென்று பொதுவா எல்லா மாட்டையும் மேய்ச்சாக்க யாதவர்களுடையதான அந்த தர்மத்தை செய்தோன்றதாக நாங்க எது பால் கொடுக்கறதோ அதை மாத்திரம்தான் மேய்ப்போம். எருது மேய்க்க மாட்டோம், மரத்து போனதான மாடை மேய்க்க மாட்டோம் அப்படின்றதான. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, கமர்ஷியலா நாங்க பண்ணோம். அந்த பால் கறக்கிற மாடை அழிச்சுட்டு போய் அதுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு அதுக்கிட்ட பாலை கறந்து வியாபாரம் பண்ணி நாங்க பழைக்கணும்ன்றதுக்காக பண்ணோம். இது கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். நல்ல காரியம் பசுவை மேய்க்கிறதுக்குன்றதாக நாங்க அப்படி பண்ணல. அப்படி பண்ணிட்டாக்க அது சுதர்மம், கர்மயோகத்துல சேரும் கண்ணா அப்படின்றதாக இவர்கள் பதில் சொன்னார்கள். கறவைகள் பின் சென்று எங்களுக்கு குரு யாருன்னா, இப்போ இந்த பரத்வாஜ மகரிஷி வால்மீகியை பின்தொடர்ந்து போனார், குருவை பின்தொடர்ந்து போய் எல்லாம் கத்துட்டார் அப்படின்னு. ராமன் பின்னாடி லட்சுமணன் போனார் அப்படின்றதாக சொல்லி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மகான்கள் பகவான் பின்னாடி போட்டு ஆச்சாரியர்கள் பின்னாடி போனாங்க, அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் அப்படின்றாங்க. அப்படிதான் போனோம். அந்த காலத்துல குருகுலம்ன்றது கிளாஸ்லாம் அப்படிதான் இருந்தது. அவ எங்க போனாலும் கோவிலுக்கு போனா கூட போனோம், குளிக்கிறதுக்கு அவ ஸ்நானம் பண்றதுக்காக குளத்துக்கோ நதிக்கோ போனாக்கா அங்க போகணும். எதுக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சாஸ்திர விஷயங்கள் நம்மளுக்கு பாடமெல்லாம் சொல்லி தருவாங்க. கிளாஸ்ல மாத்திரம் 3/4 மணியில எடுக்கணும்னாக்கா அது போராது. அதனால ஓவரால இருந்த சிஷியர்களுக்கு எல்லாம் சொல்லி தரணும்ன்றதுக்காக கூடவே போவார். 24/7 குருவோடையே இருக்கிறதாக போனாங்க. அதுல பரத்வாஜ கலசம் பூர்ணமாதாய கிருஷ்ணதோ அனுஜகா மகான் சொல்லியும். அப்போ இந்திமேட ஸ்ரீமத் அழகிய சிங்கர் கிட்ட ஒரு பிரசித்த ராமாயண உபன்யாசகரை அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து ராமாயணத்துல ரொம்ப சிறந்த உபன்யாசகர், ராமாயணம் நல்லா சொல்லுவார் அப்படின்றாங்க. ஐசங்கர் கேட்ட ரொம்ப சந்தோஷம் மாம்போ அப்படின்றதாக சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரா ராமாயணத்தில். இந்த ஸ்லோகத்தை சொல்லி கேள்வி கேட்டார். பிருஷ்டதோ அனுஜகாமஹான்னு இந்த ஸ்லோகத்துல இருக்கு. பிருஷ்டதாகனாக்க பின்தொடர்ந்து, அனுஜகாமன்னாலும் பின்தொடர்ந்து, பிருஷ்டதோ அனுஜகாமன்னாக்க பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து சென்றார்னு வந்தேன். இதுக்கு எப்படி அர்த்தம்? அந்த மாதிரி சொல் அமைப்பு கூடாது, புனருக்தின்றதாக சொல்லுவார். சொன்னதையே சொல்றதுன்றதான அது கூடாது. இப்படி எப்படி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்றதாக இந்திமேடேஷங்கர் கேட்டாராம். அந்த வித்வான் தெரியல அப்படின்றதாக. அப்புறம் சொன்னாராம், கிருஷ்ணதோ அனுஜகா மகான்னாக்க என்ன, கலசம் பூர்ணமாதாய அந்த குடத்தையோ சொம்பையோ எடுத்துன்னு போறாருனாக்கா அதுல அடிபாகத்துல கையை வச்சு தூக்கணும். இப்படிதான் வச்சுட்டு போவா. ஸ்ரீரங்கத்துலாம் போய் பார்த்துருந்தாங்க. குடம் கோவிலுக்கெல்லாம் எடுத்துட்டு போறது, பெருமாளுக்கு பண்றது, தலைவிக்கெல்லாம் போறதுன்னாக்க அந்த அடியில கையை விட்டு எடுத்துட்டு போகணும். இப்படி மேல இருந்து கையை விட்டு அதை பிடிச்சு தொங்க விட்டுட்டு போகக்கூடாது. இடுப்புக்கு கீழே எது போனாலும் அது அனாச்சாரம் தான். அதனாலதான் பெருமாளுக்கு பண்ணச்செல்லாம் இப்படியே கையை இப்படி வச்சுப்பாங்க. அதுவும் வலது கை மேல இருக்கணும், இடது கை கீழே இருக்கணும், இப்படியே இருக்கணும். இப்படி இடுப்புல கையை வச்சுட்டோ வேற ஏதாவது பண்ணிட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வேற எதையும் தொடாமல் பெருமாளுக்கு பண்ணச்சே இப்படி வச்சு தன்னு இருப்பா. திருப்பதியில பார்க்கலாம், பெருமாளுக்கு கல்யாண உற்சவம்லாம் டிவியில பார்த்தேன்னாங்க
எல்லாரும் இதாக வச்சிருப்போம். திருமஞ்சனம் ஆச்சு ஜிஎஸ் சுவாமிகளை இப்படிதான் வச்சுருப்பார். அதனால அதெல்லாம் பார்க்கலாம். ஆக கீழே தொங்க விட்டுன்னு போனாங்க, அது அனாச்சாரம். கையில இப்படி அடியில பிடிச்சிட்டு தோல்ல வச்சுட்டு போகணும். அதனால கலசத்தினுடையதான பிருஷ்டபாகத்தை பிடித்து கொண்டு பின்தொடர்ந்து சென்றார் அப்படின்றதாக அந்த சாஸ்திரார்த்தம் வருது. ராமாயணம்னாக்க வெறும் கதை மாத்திரம் இல்லை, அதுல அனுஷ்டானமும் வருது. சரணாகதி சாஸ்திரம்னு தான் சொல்லி அதுதாங்க ராமானுஜர் ஒரு வருஷம் தன்னுடையதான ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட அங்க திருப்பதியில போய் ராமாயணம் படிச்சார். ஒரு வருஷம் படிச்சார். தினந்தோறும் ராமாயண காலக்ஷேபம் அப்படின்றதான அதுதான் ராமானுஜர் நூற்றுந்தாதியில படிச்ச படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமாவுசன் அப்படின்றதாக. அதனால் ராமாயணம்ன்றதான பக்தி சாகரம் அதை எப்போதும் தன் மனசுலேயே வச்சிருந்தார் எம்பெருமானார் அப்படின்றதாக. அப்படி இந்த இவர்கள்லாம் சொல்றாரு, எங்களுக்கு குரு யாருன்னா இந்த பசுமாடு தான், மாடு தான் எங்களுக்கு. மாடு போனா என்ன அப்படின்னு கேட்டா, அறிவு இல்லாததுக்கு எடுத்துக்காட்டு மாடு, பசுமாடு. ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. அறிவில்லாத மாடுன்னு தான் தெரியும். ரோட்ல எவனான் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கான் அப்படின்னாங்க, அவனை பார்த்து இதுல என்ன ரொம்ப கோபம் வந்ததுன்னா எருமாடுன்னு தெரியும். ஆகையினால மாடு. அப்ப அறிவில்லாமல் இருக்கிறார்கள்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னாங்க மாடு. அந்த மாட்டு பின்னாடி நாங்க போறோம்னாங்க எங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. அதனால எங்களுடைய குரு அதுதான். அது முன்னாடி போகுமா மாடெல்லாம், அப்படி போயிட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நாங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு சிரிக்கணும். எங்களை பார்த்து அது சிரிக்கிறது, இவ்வளவு முட்டாளா இருக்காளே நம்மளை பின்தொடர்ந்து வராதுன்றதான் சொல்லி மாடெல்லாம் எங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஆச்சாரமும் அனுஷ்டானமும் கிடையாது. அது கறவைகள் சென்று சரி. அப்புறம் எங்க போவேலாம், நீங்க ஏதாவது புண்ணிய கஷேத்திரத்துக்கு போவேடா, மாடு மேய்க்கிறதுக்கு திருவள்ளூர், குருக்ஷேத்திரம் இந்த மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி புண்ணிய கஷேத்திரத்துக்கு, புண்ணிய கஷேத்திரங்கள்ல என்ன விசேஷம்னு கேட்டாங்க, ஒன்று பண்ணா அது 1000 பலன் கொடுக்கும். ₹1 தானம் கொடுத்தோம்னாக்க, புண்ணிய கஷேத்திரத்தில் கொடுத்தோம்னாக்க அது ₹1000 தானம் கொடுத்ததாக அது பலன். அதனால பசுமாடு மேய்க்கிறத போய் புண்ணிய கஷேத்திரத்துல பண்ணாக்க ரொம்ப பலனாச்சு. கஷேத்திரத்துல இருந்ததான புண்ணியமும் கிடைக்கும், அங்க போய் மாடு மேய்ச்சதான ஒரு பலனும் கிடைக்கும். அந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரத்துக்கு போனேலாம் அப்படின்னு கேட்டா, எல்லா கஷேத்திரத்துக்கும் இந்த மதிப்பு உண்டு. கஷேத்திரத்துல போய் ஒரு நல்ல காரியம் பண்ணாக்க அது 1000 பங்கு பலன் கொடுக்கும். ஆனா அதே சமயத்துல நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஐஐடி மாதிரி அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணிட்டே இருந்துச்சு, வேல்யூவேஷன் பண்ணுச்சு, தப்பா இருந்ததுன்னா -2 மைனஸ் பண்ணுவாங்க மார்க். மற்றதெல்லாம் மார்க் போட மாட்டாங்க. அந்த கொஸ்டின் தப்பான ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரி சில இடத்துலலாம் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. அந்த மாதிரி தான் புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் நெகட்டிவ் பலனும் உண்டு. 1000 பங்கு எப்படி நல்லது மல்டிப்ளை ஆகுமோ, கெட்டது பண்ணா அதுவும் 1000 பங்கு மல்டிப்ளை ஆகும். அதனால என்ன கேட்டா, புண்ணிய கஷேத்திரத்துக்கு போனாங்க, நல்லது பண்றோமோ இல்லையோ கெட்டது பண்ணாமல் இருக்கணும், தப்பு பண்ணாமல் இருக்கணும்ன்றதாக சாஸ்திரத்துல சொல்றது. அதனால என்னன்னா அங்க போய் ஜாக்கிரதையா இருக்கும். ஆனா குருக்ஷேத்திரம் இருக்கணும், அது ஏன் அந்த வென்யூவை செலக்ட் பண்ணாங்க? யுத்தம் பண்ணணும்னு மகாபாரதம் யுத்தம் பண்ணச்சே ஏதாவது ஒரு வென்யூ செலக்ட் பண்ணலாம். குருக்ஷேத்திரத்துக்கு என்ன அப்படி அது ப்ரையாரிட்டி பண்ணா அப்படின்னு கேட்டாங்க. குருக்ஷேத்திரத்துல ஒரு இதுவும் சில ஊர்லாம் சில கஷேத்திரங்கள்ல பூமியில போனாக்க மோட்சம், சில கஷேத்திரங்கள்ல ஜலத்துல போனாக்க மோட்சம். இந்த குருக்ஷேத்திரத்துல என்னன்னு கேட்டா, ஜலம், ஸ்தலம், ஆகாசம் மூணுத்துல போனாலும் மோட்சம். யுத்தம் பண்ணச்சே பூமியில போனாக்க ஜலத்துல யாராலும் உயிரை விட்டாங்கனாலும் சண்டையில அவனுக்கும் மோட்சம். ஆகாசத்துல போனாலும் மோட்சம். ஆகாசம் எப்படின்னு கேட்டா, யானை மேல குதிரை மேல உட்காந்து சண்டை போடுறான், கீழே விழலாம், விழச்சே அவனுக்கு உயிர் போயிடுது. அப்ப ஆகாசத்துல இருக்கான், அந்தரிக்ஷத்துல இருக்கான், அப்பயே அவனுக்கு மோட்சம் அப்படின்றதான். அதனால என்னன்னா, இங்க போய் சண்டை போட்டாக்க எல்லாருக்கும் நல்ல கதி கிடைக்கும்ன்றதுக்காக அந்த வென்யூவை செலக்ட் பண்ணாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. மல்டிப்ளை ஆக நெகட்டிவ் இம்பாக்ட் உண்டுன்னு சொன்னோம் இல்லையோ, நெகட்டிவ் இல்லாத ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அதுக்கு பேர் புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம். புண்ணியாவர்த்த க்ஷேத்திரத்துக்கு போய் ₹1 கொடுத்தாக்க ₹1000 கொடுத்ததான பலன் கிடைக்கும். அங்க போய் ஏதாவது ஒண்ணு இது பண்ணோம், தப்பு பண்ணோம்னாக்க ஒரு தப்பு பண்ணா ஒரு தப்பு தான் பலன்.
1000 தப்புக்கு உண்டான பலன் அப்படி மல்டிப்ளை ஆகும். நெகட்டிவ் மாத்திரம் மல்டிப்ளை ஆகாது. ஒண்ணுன்னாக்க ஒண்ணு. ₹1 திருடினா ₹1 திருடினத்துக்கான பலன். ₹1 தானம் கொடுத்தா ₹1000 கொடுத்ததான பலன். இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அது புண்ணியாவர்த்த கஷேத்திரம். அது எதுன்னா வீச்சாரண்ய கஷேத்திரம். திருவள்ளூர் அப்படின்றதா. அந்த திருவள்ளூர் நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கு புண்ணியாவர்த்த கஷேத்திரம்ன்றதா. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த ஊருக்கு இருந்துதான். புண்ணியத்தை மாத்திரம் தான் மல்டிப்ளை பண்ணும், பாவத்தை மல்டிப்ளை பண்ணாது அப்படின்றதாங்க. அந்த மாதிரியான நீங்க எல்லாரும் இது புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போன எல்லாரும் கேட்கிறான் கிருஷ்ணன். இந்த பெண்கள்லாம் சொல்றா தானம் சேர்த்துப்போம், காட்டுக்கு போனோம் அப்படின்றதாங்க. காட்டுக்கு தான் போனோம். ஊர்ல இருந்தாக்க, கிராமத்திலேயோ நகரத்திலேயோ இருந்தாக்க பூஜை பண்றதுக்கு கர்மயோகம் பண்றதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். காட்டுல என்ன ஃபெசிலிட்டி இருக்கும்? ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்காது. அதனால காட்டுக்கு போனோம்னு சொல்றதுனாலேயே இது இல்லை, எங்களுக்கு கர்மயோகம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, அதனால நாங்கள் கர்மயோகம்லாம் பண்ணதில்லை அப்படின்றதால அந்த பெண்கள்லாம் கிருஷ்ணனிடத்துல இது தானம் சேர்ந்து அப்படின்றதாங்க. காட்டுக்கு போயிருக்கலாம், புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போலியா? காடுன்னு நைமிசாரண்யம், இந்த மாதிரி திருமலை எல்லாமும் காடு தான். இப்பதான் கொஞ்சம் நிறைய சேவார்த்திகள் வர்றதுனால அது கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்கே தவிர டிராஃபிக் இல்லை, கரண்ட் இல்லை, வெஹிக்கிள் டிராஃபிக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது பக்கா காடு. திருப்பதியில் அவ்வளோ காடு இருக்கு. அகோபிலம் காடு, திருமாலின் சோலைன்றதெல்லாம் காடு. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி போன எல்லாம் நைமிசாரண்யம் மாதிரியான காட்டுக்கு போனாங்க, தண்டகாரண்யம் இதெல்லாம் போனாங்க. அதுவும் புண்ணியமாச்சேன்னு கேட்டாங்க. சாதாரண காட்டுக்கு போகணும், தானம் சேர்ந்துருக்கோம், அந்த மாதிரியான காடெல்லாம் கிடையாது அப்படின்றதாக அந்த பெண்கள் சொன்னாங்க. அப்போ பெருமாள் சொன்ன உடனே அவர் ஒரு காட்டுக்கு போயிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அது புண்ணியமான காடா? அதெல்லாம் பரவாயில்ல, எந்த காட்டுக்கு போனாலும் அது ஒரு பெரிய விஷயம். அதுல ஒரு புண்ணியம் இருக்கு, அது ஒரு அனுஷ்டானம். என்னன்னு கேட்டா வானப்பிரஸ்தம்னு பேரு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம்ன்றதாக 4 ஆசிரமங்கள் சொல்றது. அது பிரம்மச்சாரி கல்யாணத்துக்கு முன்னாடி, கிரகஸ்தாசிரமம் கல்யாணம் இல்லறம். வானப்பிரஸ்தம்ன்றது என்னன்னு கேட்டாங்க, வீடு வாசல் குடும்பம் நகரம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் இருக்கிறது. காட்டுக்கு போய் எப்படி இருக்கணும்னு கேட்டா கேஸ், ஃபேனு, கட்டில், மெத்தை, பாத்திரம், சாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நான் காட்டுல இருக்கேன்னா அது பிக்னிக். வானப்பிரஸ்தத்தை எப்படின்னு கேட்டா கம்ப்ளீட்டா அதை விட்டுட்டு போகணும் அப்படின்றது. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையோட நடந்து போகணும். ஒய்ஃப் வரலாம் கூட, அது இது கிடையாது. ஒரு சாமானும் இல்லை. அங்க போய் என்ன பண்ணணும்னு கேட்டா அங்க இருக்கிறவாழ்கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. காய், கனி, இலை, இது 3 தான் சாப்பிடணும் அப்படின்றதான. காய், கனி, இலை இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்தணும். வானப்பிரஸ்தம். நீங்க அந்த மாதிரி தானம் சேர்த்துன்னு சொல்றீங்கல்ல, காட்டுக்கு போறதுனால நீங்க வானப்பிரஸ்த ஆசிரம தர்மத்தை நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதனால ஒரு புண்ணியம் இருக்குமே, கர்மயோகம்லாம் பண்ணலாமே அப்படின்றதாக, அதனால உங்களுக்கு ஞானம் இருக்குமேன்னு கிருஷ்ணன் சொன்னான். அதுக்கு இவ சொல்றா, தானம் சேர்த்து அங்க போய் என்ன பண்ணுவோம்னா உண்போம். காட்டுக்கு எதுக்கு போறோம் தெரியுமா கிருஷ்ணா? சாப்பிட்றதுக்கு தான் போறோம். அங்க வீட்டுல இருந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுவா, யசோதை தயிர் சாதம் கலந்து கொடுப்பா. நல்லா இருக்கும், கம விஷம் போட்டு தயிர் சாதம் கலந்து கொடுத்தாடுனாங்க. அதை எடுத்துட்டு சாப்பிடுவோம். காட்டுக்கு போய் நாங்கள் ஒன்றும் வானப்பிரஸ்தெல்லாம் இந்த மாதிரி தபஸ்வி மாதிரி இருக்கிறதான வாழ்க்கையே கிடையாது. காட்டுக்கு போய் சாப்பிட்டு இருப்போம். எப்படி சாப்பிடுறோம் தெரியுமா அப்படின்றதாக கேட்டாங்க. அது சாப்பிடுச்சே கூழானாலும் குளித்து குடின்றதாக சொல்ற கடவுளை அவ்வை. அதனால ஸ்நாத்துவா புத்தின்றதாக சாஸ்திரத்தை குளிச்சுட்டு தான் எதா இருந்தாலும் ஒரு கூழ் குடிச்சா கூட குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். குளிக்காம சாப்பிடக்கூடாது. குளிக்காம சாப்பிட்டா என்ன அப்படின்லாம் நிறைய ஜோரமா இருந்தா பரவாயில்ல, மற்றபடி குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றதாக சாஸ்திரத்தில் சொல்றது. இதெல்லாம் லாங் டேர்ம் எஃபெக்டா வரும். உடனே இன்னைக்கு நான் குளிக்காம சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. ஒரு வாரமா நான் குளிக்காம தான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலைன்னாங்க. அப்புறம் தெரியும். அப்புறம் இவனே ஒரு 15 வருஷம் கழிச்சு சொல்லுவான், ரொம்ப நாள் நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி ஆச்சு இருந்ததாங்க.
அவனே ஃபெயில் பண்ணுவான். அதனால குளிக்காம சாப்பிடுவோம். நாங்கள் எப்படி குளிக்காமையே சாப்பிடுவோம். இடையர்களுக்கு என்னன்னு கேட்டாங்க, தலை குளிச்சா உடம்பு குளிக்க மாட்டான், உடம்பு குளிச்சா தலை குளிக்க மாட்டான், அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவா. இந்த மாதிரி இருக்கிறதால நாங்கள் குளிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்றதுன்றதே கிடையாது கிருஷ்ணா. அதனால நானும் சேர்ந்து உண்போம். அது எப்படி சாப்பிடுவோம்ன்றதாக கேட்டாங்க, நடந்து கொண்டே உண்போம், சென்று உண்போம். பசு பின்னாடி தானே போகிறோம், அம்மா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கா. பசங்கள்லாம் என்ன பண்ணும், ஸ்நாக்ஸ் டைம்னு ஒரு பிஸ்கட்டோ எதையோ கொடுத்தாங்க, அது முதல்ல லஞ்சு வேண்டியதான அந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் டைத்திலே சாப்பிடும். ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போச்சே சாப்பிடும். நீ என்ன பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி தான் நாட்டுக்கு போச்சே சாப்பிடுவோம். நாங்கள் போச்சே சாப்பிடுவோம்னா இப்படி நடந்துட்டே சாப்பிடுவோம். பஸ்ஸுக்கு பின்னாடி நடந்துட்டே போய் சாப்பிடுவோம். அந்த பின்னாடி போய் நடக்கிறதுனாக்க ரிவர்ஸ்ல போய் நடந்து சாப்பிடுவோம். பசு நின்னாக்க நின்றுட்டு சாப்பிடுவோம். இடக்கை வலக்கை எல்லாம் எங்களுக்கு தெரியாது, எப்படி வேணா சாப்பிடுவோம். சரி, சாப்பாடு எப்படி இருக்கும்னு தான் கேட்டா, பழையது, எச்சல், அழுக்கானது, அது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஒன்றும் குறையே பார்க்காம அதில் முடி விழுந்திருந்தாலும் அதை சாப்பிடுவோம். அதில் பூச்சி கிச்சி இருந்தாலும் அதை எடுத்து போட்டு சாப்பிடுவோம். யாராவது சாப்பிட்டு மீதி இருக்கிறதான அந்த மாதிரி மீதியா இருந்தாலும் சாப்பிடுவோம். இப்படி எல்லாம் பழசு நேற்று இது இருந்ததெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்றதாக. அதனால எங்களுக்கு ஒன்றும் ஆச்சாரம் கிடையாது. சாப்பிட்டுட்டே இருப்போம், நின்றுட்டு சாப்பிடுவோம். கிழக்க பார்த்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. அந்த மாதிரிலாம் நாங்கள் நிக்கெல்லாம் பார்த்து இது கிழக்கா இது இதுவா மேற்கான்றதெல்லாம் அந்த மாதிரியும் பார்க்கறதில்ல, நடந்துட்டே சாப்பிடுவோம் அப்படின்றதாக வாசம். அதனால எங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னா. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, இந்த பழையது இருப்பாங்க அதுல ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, பெருமாளும் பழையதும் ஒண்ணா. பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் பழையது இருக்கு. ரெண்டுக்கும் பவர்ஃபுல் ஒன்று, அது கிடைக்கிறதே பாக்கியம் அப்படின்றதாக சொல்லி ஜலேசயானம் ஜெகதேக வர்த்தியம் விசேஷதா பிராதர் உபாசனீயம் ஆரோக்கியதாதாரம் அசேஷமும்சாம் புராதனம் புண்ணியகிருத்தோ லபந்தே புராதனம் புண்ணியகிருத்தோ லபந்தே. ஜலேசயானம் ஜெகதேக வர்த்தியம், பார்க்கடல்ல யார் பள்ளி கொண்டிருக்கார் பெருமாள், அதனால ஜலத்துல படுத்துருக்கார் அப்படின்றதான் பெருமாள். ஜெகதேக வர்த்தியம், எல்லாரும் காத்தால எழுந்தாங்க கஜேந்திர மோட்சம்ன்றதான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ணி கஜேந்திரன் தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால ஜெகதேக வர்த்தியம், எல்லாரும் காத்தால அந்த ஹரி பகவானைத்தான் நினைப்பார்கள். ஜெகதேக வர்த்தியம். அப்புறம் என்னன்னு கேட்டாங்க, இது சொல்லுவோம் ஜலேசயம் விசேஷதாக பிராதர் உபாசனியம். காலங்காத்தால பெருமாளை தியானம் பண்ணணும். காத்தால வேளையில விட்டுறக்கூடாது, பெருமாளை நினைக்கிறதுன்றதாக விட்டுறக்கூடாது. அது என்ன கொடுப்பார் பெருமாள், ஆரோக்கியதாதாரம், ஆரோக்கியத்தை கொடுப்பார் பெருமாள். அப்புறம் உடல் மனசு எல்லாத்துக்கும் வேண்டியதான ஆரோக்கியத்தை கொடுப்பார் அப்படின்றதாக சொல்லுங்க. புராதனம், ரொம்ப தொன்மையானவர் அப்படின்னு புராபி நவஹான்றதாக சொல்லுவார். புருஷ புராணஹான்னு சொல்லி அப்படி ஆறாவது முதன் அப்படின்றதாக சொல்லி எவ்வளவோ அனாதி காலமாக இருக்கிறதான பகவான் அப்படின்றதாக சொல்லி இது யாருக்கு கிடைக்கும்ன்றதாக கேட்டார். புண்ணியத்தோ லபந்தே, புண்ணியம் பண்ணவர்களுக்கு தான் இந்த பகவானுடையதான அனுகிரகமானது கிடைக்கும். இதேதான் பழையது. ஜலேசயானம், ஜலத்துல இருக்கு பழையது. முதல் நாள் நைட்டு அதை ஜலத்துல போடுவா. சாதத்துல ஜலம் போடக்கூடாது, அது அனாச்சாரம், அது தோஷம். அப்படி பண்ணக்கூடாது. ஜலத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு அதுல சாதத்தை சேர்க்கணும். அது மாத்திரம் இல்லை, அதுல கொஞ்சம் ஒரு டிராப் 2 டிராப் நல்லெண்ணெய் விடணும் அப்படின்றதா. எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க, பழையது இருந்தாலே கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகும். பழைய இந்த ஃபர்மெண்ட் ஆச்சுன்னாக்கா அது கொஞ்சம் கெடுதல்ன்றதாக தான். அதனால பழசெல்லாம் மாட்டான்னு சொல்லிருக்காங்க. இது நம்மளுக்கு எப்படி சொல்லிருக்கான்னு கேட்டாங்க, இந்த மாதிரி சின்ன பசங்க படிக்கிறவா வேலைக்கு போறவா இந்த மாதிரி இருக்கு. கிராமத்துல எல்லாம் காத்தால பழையது சாப்பிட்றதுன்றதாங்க. அது இந்த மாதிரி ஜலத்துல சாதத்தை சேர்க்கணும், அதுல கொஞ்சம் எண்ணெயை சேர்க்கணும் அப்படின்றதாங்க. அது சேர்த்தாக்க பழசுன்றதான தோஷம் இல்லை. ஜலேசயானம் ஜெகதேக வந்தியம், ஒரு காலத்துல எல்லாரும் நீராகாரம் பழையதுன்றதாக சொல்லி சாப்பிட்டு அப்படி எல்லாரும் அதே தான் சாப்பிட்டுருந்தாங்க. பழையது சாப்பிட்டேன், அதனால தான் எனக்கு உடம்பு நல்லா தாங்கிறது, வயசானாலும் எனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்றதாக சொல்றது. ஜெகதேக வந்தியம்,
விசேஷதாக பிராத்தல் உபாசனையும் காத்தால வேளையில் தான் சாப்பிடுவான். காஃபி டீ எல்லாம் கிடையாது, வெறும் இந்த நீராகாரமும் பழையதும் காத்தால வேளையில் சாப்பிடுவான். ஆரோக்கிய தாதாரம், நல்ல ஹெல்த் கொடுக்கும் இந்த பழையது அப்படின்றதான். புராதனம், முதல் நாள் ராத்திரியில் புண்ணியத்தோ பக்தே, புண்ணியம் பண்ணவர்கள் தான் இந்த பழையதை பெறுவார்கள் அடைவார்கள் தான் அப்படி சொல்லி அந்த மாதிரி பழையதை தான் சாப்பிட்றோம். உண்போம் அப்படின்றதாக நாமும் சேர்ந்து உண்போம் அப்படின்றதாக. சரி, அதனால வானப்பிரஸ்தமும் இல்லை, குளிக்காமல்லாம் இப்படி சாப்பிட்றீங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை, நீங்க எதுவும் பண்ணல, முன் ஜென்மத்தில் பண்ணிக்கலாம். முன் ஜென்மத்தில் கர்மயோகத்தை பண்ணி அதனுடையதான யோக பிரஷ்னன்றதாக சொல்லி அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த புண்ணியத்தின் பயனாக இது சொல்றாரு, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயத்தே அப்படின்றதாக சொல்லி பெருமாள் சொல்றார். யோகத்தை விட்டாக்க ஒன்றும் கவலை இல்லை, பாதியில் விட்டாலும் அடுத்த ஜென்மத்திலேயே சீக்கிரமாக அந்த யோகத்தை தொடரக்கூடியதான ஜென்மத்திலே அவன் பிறப்பான் அப்படின்றதாக சொல்றார். நேகாமி கிரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத்னு பெருமாள் சொல்றார். கர்மயோகம் இதெல்லாம் ஆரம்பிச்சாக்க பாதியில நிறுத்தினா என்ன ஆகும்னா, யாகத்தை பாதியில் நிறுத்தினா, பூஜையை பாதியில் நிறுத்தினா அதெல்லாம் அது கேட்டதான பலன் கிடைக்காததோடு எதிர்வினையான நெகட்டிவ் ரிசல்ட்டும் உண்டாகும். இந்த மாதிரி கர்மயோகம் ஞானயோகம்லாம் பாதியில் விட்டா என்ன ஆகும்னு கேட்டார். நேகா விக்ரம நாசம், ஆரம்பிச்சு பாதியில நிறுத்தினாக்க அதுக்கு நாசம் கிடையாது, அது அப்படியே இருக்கும். இட்டப்படை கற்படைன்றதாக சுவாமி தேசிகன் சொல்றார். எப்படின்னு கேட்டா, வீடு கட்டுறோம், அஸ்திவாரம் போடுறோம், அப்புறம் ஏதோ ஒரு ரீசன்னால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு டிலே ஆகுது, ஒரு 6 மாசம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் ஆயிடுது, அப்புறம் ரெஸ்யூம் பண்றோம் 6 மாசத்துக்கு கழிச்சு. எய்தர் ஃபைனான்சியல் ஆர் மெட்டீரியல் அந்த டிஃபிகல்ட்டினால ஸ்டாப் ஆனது ரெஸ்யூம் ஆகுது. ரெஸ்யூம் ஆச்சு எங்கேருந்து ஆரம்பிப்பான், விட்ட இடத்துல இருந்து தான் ஆரம்பிப்பான். திருப்பி அவர் பேஸ்மெண்ட் ஒர்க்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த கர்மயோகம் ஞானயோகமும் எங்க விட்டாலும் அதுக்கு அடுத்ததுல இருந்து அவன் தொடருவான் அப்படின்றதான. அந்த மாதிரி நீங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல ஒன்றும் பண்ணாட்டாலும் முன் ஜென்மத்துல கர்மயோகம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனுடையதான பலனாக இப்போ உங்களுக்கு ஞான யோகம் செய்யக்கூடியதான அந்த ஒரு இது இருக்கலாமல் குவாலிஃபிகேஷன் அது இருக்கலாமே அப்படின்னு. இந்த மாதிரி கூட உண்டா? முன் ஜென்மத்துல யாரோ பண்ணி கர்மயோகத்தை அடுத்த ஜென்மத்துல ஞான யோகம்லாம் பெற்றிருக்கிறார்களான்னு கேட்டா தர்ம வியாதன்றதாக ஒருத்தர் சொல்றார். அவர் என்னன்னு கேட்டாங்க, இந்த கௌசிகன்றதான ஒரு பிரம்மச்சாரி ஒரு பதிவிரத்தை வீட்டுல வாசல்ல போய் அவன் என்ன பண்றான், பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கிறான். அப்பதான் அந்த அம்மாவனுடையதான பத்தி கணவர் வந்திருக்கார் வெளியில இருந்து. அதனால அவருக்கு வேண்டியதான சில விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு பிரம்மச்சாரி சன்னியாசி எல்லாம் ஒரு வீட்டு வாசல்ல நின்றுட்டு அது என்னமோ சொல்லிட்டோம், 3 தடவை சொல்லணும், அதுக்குள்ள வரலன்னாக்க அடுத்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றதா. இவன் டிலே ஆச்சு, வந்தான். இவன் என்ன பண்ணா, அந்த பிரம்மச்சாரி உத்து பார்த்தானோ, அப்படியே கண்ணுல இது உக்ரமா உத்து பார்த்தானோ. அவன் சொன்னாலாம், கொக்கனை நினைத்தாயோ பொங்கனவா. இந்த பிரம்மச்சாரி கொஞ்சம் ஜபம் பண்ணி குளத்தங்கரையில ஜபம் பண்ணச்சே மரத்து மேல இருந்து ஒரு கொக்கானது எச்சல் போட்டது இவன் மேல. இவன் அந்த கோபமா பார்த்தா அது எரிஞ்சு கீழே விழுந்துருது. இப்ப நினைச்சான் நம்மளுக்கு பவர் வந்துருது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இங்க இந்த பெண் வீட்டுக்கு போய் பௌத்தி பிஷாந்தி கேட்டா அவன் வரத்துக்கு லேட் ஆச்சு. வந்த உடனே அவளை உத்து பார்த்தான், முறைச்சு பார்த்தான். அவள் சொன்னா, கொக்கனை நினைத்தாயோ, குளத்தங்கரையில கொக்கை எரிச்சிய ஏன்னா அந்த மாதிரி நினைச்சியா அப்படின்னு. குளத்தங்கரையில யாருமே இல்லை, அங்கேருந்து இங்க ஒரு 2 பல்லாம் இந்த வீடு, இங்க வீட்டுல இருக்காரோ அதை பார்க்கல. அப்படி இருக்கச்சே உனக்கு எப்படி தெரியும் நான் அங்க பண்ணேன்? எனக்கு இப்போ டைம் இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, வீட்டு வேலையெல்லாம் நிறையா இருக்கு, உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஒண்ணு பண்றேன், நீ மிதிலா தேசத்துக்கு போ, அங்க தர்ம வியாதன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கேளு, உனக்கு வேண்டியதெல்லாம் உபதேசம் பண்ணுவார் அப்படின்றதாங்க. இவன் அங்கேருந்து போறான். அங்க போனா ஊர்ல கேட்கிறான், அங்க போங்க அங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லி ஊர் பாடலையே காமிச்சிட்டான். மெட்ராஸ் சிட்டி எண்டு காமிச்சா எப்படி இருக்கும்,
அதனால இதை மரமலை நகர் தாண்டி இந்த பக்கம் ஆவடியெல்லாம் தாண்டி அப்படியெல்லாம் போய் அங்கே போய் நின்னா பார்த்தாங்க அங்கே பிஸியாக ஒரு இது என்னன்னா ஒரு கசாப்பு கடையில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் அங்கேருந்து இந்த கௌசிகனை பார்த்தார். கஸ்டமர்லாம் இருக்கா, அவர் பிஸியாக இருந்தது. இவனும் கடைக்கிட்ட போகிறதுக்கு யோஜனை பண்ணியிருந்தான். அவர் தூரங்கேன்னு பார்த்தார். அந்த அம்மா அமிச்சாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு. இவன் யாருன்னு தன்னை சொல்லிக்கவே இல்லை. அவரே சொல்றார், அவங்க தானே அமிச்சாங்க, நான் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வியாபார கசாப்பு கடை வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து இவனுக்கு வேண்டியதான உபதேசத்தை எல்லாம் பண்ணார். அவெல்லாம் யோக பிரஷ்டர்கள். அடுத்த ஜென்மத்திலே அப்படி முன் ஜென்மத்திலே பண்ணதான அந்த யோகத்தினுடையதான மகிமையினாலே அடுத்த ஜென்மத்திலேயும் அவர்கள் ஞானத்தை எல்லாம் பெற்றிருந்தார்கள். நீங்களும் அந்த மாதிரி இருக்கலாமே. அவள்லாம் ஆம்பளை. ஏன் சபரி பெண் தானே. அதே மாதிரி யாக்ஞவல்கர் மகரிஷியினுடையதான பத்னி மைத்ரேயி, அவளும் பெண் தானே. அவள்லாம் ஞான யோகம் இந்த மாதிரி பக்தி யோகம் எல்லாம் பண்ணலையா? அதனால பெண்களா இருந்தாலும் உண்டு அப்படின்றதாக பகவான் சொன்னான். கறவைகள் சென்று நானும் சேர்ந்து இருப்போம் அப்படின்றதாக அது சொல்றார். அதுக்கு இந்த பெண்கள் பதில் சொல்றார், கிருஷ்ணா இந்த மாதிரி அறிவு இருக்கிறதுன்றதுக்கு பாசிபிலிட்டியே இல்லாததான குலத்திலே நாங்க பிறந்திருக்கோம். என்ன சொல்லுவா, படிப்பு வரலையா, நீ போய் மாடு மேடா, மாடு மேய்க்கிறதுக்கு தாண்டா நீ லாயக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, அறிவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் செய்யறதான வேலை மாடு மேய்க்கிறது அப்படின்றதுதான் இருக்குது. அதனால ஆய்குலத்திலே பிறந்திருக்கிறதான எங்களை பார்த்து முன்ஜென்மத்தில் நீங்க யோகம்லாம் பண்றீர்கள், அதனால இப்போ ஞான யோகம்லாம் வரும், அதனால நீங்க ஏதாவது பண்ணுவோம், நீங்க ஏதாவது பண்ணிருப்பேளே, உங்ககிட்ட புண்ணியம் இருக்கும் அப்படின்றதாக கிருஷ்ணன் சொல்றான். ஆய்குலத்திலே பிறந்தோம். இந்த மாதிரி மாடு மேய்க்கிறதான வேலையில பிறந்ததான எங்களை பார்த்து அறிவு இருக்குன்னு சொல்றியே, உனக்கு தான் அறிவு இல்லை அப்படின்றதான கிருஷ்ணனை பார்த்து சொல்றேன். அதனால உனக்கு அறிவு இல்லை அப்படின்றதான. சரி, அப்போ நீங்க ஒன்றும் புண்ணிய கஷேத்திரத்திலையும் பண்ணல, மாடு மேய்க்கிறதும் ஒரு பலனை எதிர்பார்க்காமல் நீங்க பண்ணல, கறவைகளை தான் போய் மேய்ச்சிருக்கள். அதனால பாலுக்காக நீங்க காரியம் பண்றீங்க. மரத்து தோன்றோ எருதுகளையோ நீங்க மேய்க்கலன்னு சொல்றேன். சாப்பிட்டோன்ற போது குருகுல வாசம் பண்ணல, சாப்பிட்றதும் முறையாக சாப்பிடல, குளித்து சாப்பிட்றதுன்றதான இந்த பழக்கமெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். அதனால இப்படி எதுவுமே இல்லை, முன்ஜென்மத்திலையும் இல்லைன்னு சொல்றேன். அப்போ உங்களை கைவிட்டுற வேண்டியது தானா? நீங்க கேட்டதான பறை எதுவுமே பண்ணாமல் எப்படி கொடுக்க முடியும்? அதனால எந்த விஷயத்துக்கும் ஏதாவது பண்ணால் தானே கொடுக்க முடியும். இப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன், ஆய்குலம்னு சொல்றேன், உங்களை கைவிட்டுற வேண்டியது தானா அப்படின்றதாக கிருஷ்ணன் கேட்டாங்க சொல்றார். அதுக்கு இவ சொல்றா, ஆனா என்ன தெரியுமா கிருஷ்ணா, உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் இருக்கு கிருஷ்ணா. என்னன்னு கேட்டாங்க, நீ எங்களோட பிறந்திருக்க, இந்த இளைய குலத்திலே யாதவ குலத்திலே கோபாலனாக நீ இருக்க, அப்படிப்பட்டதான பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அது பெண்கள் சொல்றாலாம், சுயமா சம்பாதிக்கலன்னா என்னப்பா இருக்கா, சொத்து இல்லைன்னு அர்த்தமா? எங்க தாத்தா பாட்டி சம்பாதிச்சு வச்சதான சொத்து இருக்கும், பித்ரார்த்தி தந்ததாக சொல்லி பூர்வீகமான சொத்து இருக்கும். யசோதை, நந்தகோபர், வசுதேவர், தேவகி இவெல்லாம் சம்பாதிச்சு வச்சதான புண்ணியம் சொத்து நீ இருக்க. உந்தனை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ இந்த மாதிரி இளைய குலத்திலே பிறந்திருக்கிறாயே, அப்படிப்பட்டதான புண்ணியத்தை அந்த புண்ணியத்தை பெற்றிருக்கிறோம். நீ பிறந்திருக்கிறதுக்கு மேல எங்களுக்கு என்ன இது வேணும்ன்றதாக அதுல எங்களோட புண்ணியத்தினுடையதான ஸ்பெஷாலிட்டி கிருஷ்ணா என்ன தெரியுமா அப்படின்னா, யாருக்கான ஒரு ஹெல்ப் வேணும்னாக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வேணுன்றவர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போவாங்க. இல்லை வேற ஏதாவது வேணும், ஒருத்தர் ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு கை மாத்தா கொஞ்சம் வாங்கிக்கணும்னாக்கா இவர் ஃப்ரெண்டை தேடி போவார். யாருக்கு காரியம் வாங்கணுமோ அவர்கள் தான் காப்பவர்களை தேடி போவார்கள். கிருஷ்ணா, காப்பவனான நீ எங்களை தேடி வந்திருக்க, அதனால ஆய்குலத்திலே நீ பிறந்திருக்கிறாய். அப்படிப்பட்டதான புண்ணியத்தை நாங்கள்
அப்படின்றதாக சொல்லுது. அதனால இது சொல்றது. அப்போ கிருஷ்ணன் கேட்டானா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னு சொன்னேன். எங்களுக்கு அறிவு இருக்குன்னு சந்தேகப்பட்டா சந்தேகப்படுறவனுக்கு தான் அறிவு இல்லை, கிருஷ்ணா உனக்கு தான் அறிவு இல்லைன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டார். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்னு சொல்றேன். இது பார்த்தாக்கா அறிவுடையவர்கள் பேச்சு மாதிரி தானே இருக்கு. இது எப்படி உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லலாம்னா, கிருஷ்ணா இதுல இருந்தே எங்களுக்கு அறிவு இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எப்படின்னு கேட்டார். முதல்ல அறிவு இல்லைன்னு சொன்னோம், இப்போ புண்ணியம் பண்றோம்னு சொன்னோம். இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்னா, மூளை இல்லைன்னு தானே அர்த்தம் கிருஷ்ணா. அதுல இருந்தே தெரியலையா உனக்கு? நாங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுனாலேயே எங்களுக்கு அறிவு இல்லைன்றது ஸ்பஷ்டமாக தெரியுது அப்படின்றதாக அர்த்தது. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்றதாக அர்த்தது. புண்ணியம் புண்ணியம்னா யாருன்னு கேட்டார். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்ன்றதாக சொல்றது. ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாஹ தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்றதாகலாம் புண்ணியானான் புண்ணியோசோ இப்படி எல்லாம் சொன்ன அப்படி தர்மமாகவே சொல்றது. அப்படிப்பட்டதான நீயே எங்களிடையே பிறக்கக்கூடியதான புண்ணியத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதாக சொல்றது. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். அது என்னதான் நான் பிறந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்றது என்ன நிச்சயம்? நான் எங்கேயாவது ஹெல்ப் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியுமா? எதை வச்சுன்னு சொல்றேன் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு நீங்க எப்படி சொல்றேன்? இவ்வளவுலாம் பேசி கடைசியில நான் உங்களோட பிறந்திருக்கேன், அந்த புண்ணியம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் ஹெல்ப் பண்ணுவேன்றதை எங்கேயாவது பார்த்துருக்கேன்? ஹெல்ப் பண்ணணுன்றது என்ன கட்டாயம்? அதனால பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. கோவிந்தன் நீ. அந்த கோவிந்தனுக்கு என்ன இது குணம்னு கேட்டாங்க, தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாததான அறிவில்லாததான பசுக்களும் கன்றுகளையும் தேடி போய் நீயாகவே காப்பாற்றுற. அப்படி அறிவில்லாதவர்களை காப்பாற்றுறது தானே உன்னுடையதான இயல்பு. அவர்களிடத்திலே தானே உனக்கு இரக்கம் அதிகம். அது பார்த்தோம். பசுக்கள் எல்லாம் தேடி தேடி போய் கன்றுக்குட்டிகள் எல்லாம் இப்படி காப்பாற்றிய. அதனால என்னன்னா, அந்த பசுக்களை விட தாழ்ந்தவர்களான எங்களை நீ ரட்சிப்பாய்ன்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலே கைவிட மாட்டாய் அப்படின்ட்டு தான். அதனால நான் பசு மேய்க்கிறது எல்லாத்தையும் பார்த்தேன். அதனால எங்களை கைவிட மாட்டேன்றதான நம்பிக்கையோட நாங்கள் வருகிறோம் அப்படின்ட்டு தான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லணுமான்னு கேட்டார். இப்படி இந்த கோபியர்கள்லாம் கிருஷ்ணனிடத்துல பெருமாள் என்ன புண்ணியம் இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு இந்த பெண்கள்லாம் என்ன சொல்றா, தங்களிடத்திலே எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்றது. அறிவும் இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகமும் இல்லை. ஞான யோகத்தினுடையதான அடுத்த நிலை பக்தி. அதனால அறிவுன்றது ஞானம்ன்றதாக வச்சிருந்து, ஞானம்ன்றது பக்தி சேவசி பக்தி ரூபான்றதாக சொல்லி, அந்த பக்தியும் ஒரு ஞானத்தினுடையதான அது மலர்ச்சி அப்படின்றதாகத்தான் சொல்லுங்க. அதனால் ஞான விகாச விசேஷம்ன்றதாகத்தான் பக்தியும் சொல்லுங்க. அதனால கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாம் இல்லைன்றதாக சொல்றேன். இப்படி தங்களுடையதான இயலாமையை இந்த கோபியர்கள் கிருஷ்ணனிடத்திலே வெளியிட்டார்கள். இது எதை காமிக்கிறதுன்னு கேட்டாங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே. இந்த ரெண்டு வரியையும் காமிக்கிறது இந்த பாசுரம் அப்படின்றதாக. எல்லா தர்மத்தையும் உபாயத்தையும் செய்ய முடியாமல் இருக்கிற நீங்கள் என் ஒருவனையே சரணமாக பற்றுங்கள் அப்படின்றதாக. இவ என்ன சொல்றா இந்த பாசுரத்துல, எங்களுக்கு அறிவு கிடையாது, எங்களுக்கு அனுஷ்டானம் ஆச்சாரம் கிடையாது, எங்களுக்கு கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் கிடையாது, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, செய்யாததை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்டதான தங்களுடையதான இயலாமையை தானே சொல்றார்கள் அப்படின்றதாக. ஆதிச்சன்யம்ன்றதாக பேர். பெருமாளிடத்திலே பிரபத்தி பண்ணணும்ன்றதாக கேட்டாங்க. நம்மளுக்கு பக்தி யோகம் முதலியதான உபாயங்களை செய்ய முடியாமல் இருக்கிறோம்ன்றதான அதுக்காக வருத்தி
அப்படி வருந்துபவர்களுக்காக பெருமாள் இரக்கத்தோடு என்ன சொல்றாருன்னு கேட்டா, வன்புகழ் நாரணன் திண்கடல் சேரேன்றதாக சுவாமி நம்மாழ்வார் உபதேசிக்கிறார். மாமேகம் சரணம் பிரஜா, எல்லா தர்மங்களையும் செய்ய முடியாமல் வருந்துகிற நீ எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு வான்னு சொல்லுவா. அது சரியான அர்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, பெருமாளை கீதையில பல இடத்துல சொல்ற திருப்பி திருப்பி, உன்னுடையதான கர்மாவை, உன்னுடைய தர்மத்தை, உன்னுடைய அனுஷ்டானத்தை, உன்னுடைய கடமையை நீ விடவே கூடாது. பின்ன எதை விடணும்னு கேட்டா, அந்த பலத்தில் விருப்பத்தை விட. கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா மா கர்ம பலஹேதுர்பூஹு மாதே சந்தோஷ் அதர்மணி. அதர்மணின்றதாக சொல்லி அதுல செய்யாமல் இருக்கிறதுல உனக்கு அந்த ஆசையே எண்ணமே வரக்கூடாது அர்ஜுனா. அப்ப என்னன்னு கேட்டா, செய்யணும், கர்மாவை செய்யணும், கடமையை செய்யணும். ஆனால் பலத்துல விருப்பம் இல்லாமல் பகவானுடைய பிரீதிக்காக செய்கிறோம் அப்படின்றதாக நினைச்சு செய்யணும்ன்றதாகத்தான் அதை சொல்லிருக்கார்கள். அதனால பெருமாள் என்ன அப்படியெல்லாம் இந்த கீதையில சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு கீதை 18 அத்தியாயமே தேவையில்லையா? இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போ அர்ஜுனா அப்படின்றதாக ஆச்சு. அப்போ என்னன்னு கேட்டாங்க, விட்டுட்டு வாங்கோன்னு சொல்லல, விட்டு விட்டு வருந்தி கொண்டிருக்கிற நீ என்னை சரணமாக பற்று. வேற வழி தெரியாமல் திகைக்கிறதான நீ என்னை சரணமாக பற்று, என் ஒருவனையே சரணமாக பற்று. உப்புலியப்பன் திருக்கைகள்ல மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்றதாக வேதத்துல பெருமாள் சொல்றார். என் ஒருவனையே சரணமாக பற்று. தேவாதிராஜன் அபயஸ்தத்துல அவர் மா சுஜாஹா அப்படின்றதாக கவலைப்படாதே அப்படின்றதாக. என்னன்னு கேட்டார், அந்த இது இருக்கு, அந்த துயரடு சுடரடி தொழுதடு என் மகனே அப்படின்றதாக சொல்லி, அந்த நம்மளுடையதான கர்மாவை எல்லாம் போக்கக்கூடியதான பகவானுடைய திருவடிகளை சரணமாக பற்றினால் நமக்கு ஒரு பாரம் இல்லை, பயம் இல்லை. நிர்பரோ நிர்பயோஸ்மி என்றதாக இருக்கலாம். தொழுது எழு, வணங்கி எழுவாயாக. எழுந்தா என்ன அர்த்தம்னா, நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து இருக்கணும்னு ஆழ்வார் சொல்ல. நமஸ்காரம் செய்தாயே ஆனால், சரணாகதி செய்தாயே ஆனால் உன்னுடைய ஆத்மா கரையேறும். தொழுது எழு, எழுவாய். இப்ப ஆத்மாவானது இந்த சம்சாரம்ன்றதான சாகரத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதுல இருந்து நீ எழலாம், விடுபடலாம்ன்றதாக அந்த விடயத்தை சொல்றாரு. இப்படி இந்த பெண்கள்லாம் தங்களுடையதான ஏழாமையை சொல்றாங்க. அத்தனை ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் அதுதான் சொல்றாங்க அப்படின்றதாக. அதுல நம்ம ஆழ்வார்களுடையதான சீசுத்திகள்லாம் பார்த்தேன்னாங்க நிறைய சொல்லிருக்காங்க. அதுல ஒன்று ரெண்டு பார்ப்போம். அதுல ஆழ்வார் சொல்ற, நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன். நல்லது எது கெட்டது எது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சால்தானே ஒன்னை ஃபாலோ பண்ணலாம், கெட்டதை விடலாம். அதனால நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது பெருமாளே. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஆழ்வார்கள் சொல்றார் அப்படின்றாங்க. அறிவ நேரும் இவையெல்லாம் என்னால் அழைப்பு நீங்க ஒண்ணாது. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அடுத்தது என்னன்னா, சப்போஸ் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் நல்லதை பண்றது கெட்டதை விடுறது இது என்னால முடியாது. கெட்டதை தான் பண்ணுவேன், நல்லதை விட்டுருவேன். அதனால பெருமாளே என்னால, ஏன்னு கேட்டா ரஜோகுணம் தமோகுணம் வாசனை எல்லாம் இருக்கிறதுனால என்னால அதை ஃபாலோ பண்ண முடியாது. அறிவொன்றும் இல்லாத கறவைகளுக்கு சென்று காணம் சேர்ந்து உண்போம். அதான் சொல்றார் ஆழ்வார்கள். 100 ஆழ்வார் சொல்றார், நோன்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். நம்மாழ்வார் சொல்றார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு கர்மயோகம் ஞானயோகம் ஒன்றும் கிடையாது. அந்த நுண்ணறிவுன்றது என்னன்னாக்க ஆத்மாவை பற்றினதான சூக்ஷ்மமான ஞானம் அது இல்லை அப்படின்றதான. திருக்குடந்தைக்கு சொல்றார், என்னான் செய்கிறேன் யாரே நிலைக்கண், என்னை ஏன் செய்கின்றாய், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பெருமாளே, என்ன இன்னும் எவ்வளவு காலம்தான் இப்படி நீ கஷ்டப்படுத்த போறியோ உன்னால. அப்ப என்னன்னா, எங்கேயாவது போயப்பா பெருமாள் சொல்ற, நான் தான் கஷ்டப்படுத்துறேன் இல்லையா, எங்கேயாவது போய் போயிட்டு போயேன் அப்படின்னா, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், கொடுத்தா நீ கொடு. எப்படி அந்த
கணவனையே நம்பி பத்னியானவள் இருக்காளோ மனைவி, அதே மாதிரி தான் பகவானையே நம்பி நம்ம பக்தர்கள் எல்லாம் இருக்கணும்ன்றதையும் காட்டுறார். கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன். துன்பத்தை போக்காமல் இரு, எனக்கு ஒன்றை தவிர வேற யாரும் இல்லை. போரொன்றில்லா அடியேன். திருமணி ஆழ்வார் சொல்றார், புலன்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். பிராமண கத்திரிய வைசியதான அந்த 4 புலன்கள்ல எதுலையுமே பிறக்கல, அதுக்கும் தாண்டிதான் நான் பிறந்திருக்கேன். நலங்களாய நற்கலைகள் 4லும் நகர்ந்திலேன், ஒன்னும் படிக்கலை. புலன்கள் 5ம் வென்றிலேன், பொறியிலேன் புனிதான். என்னுடையதான இந்திரியங்கள் எல்லாம் நான் ஜெயிச்சதே இல்லை. கண்ணு பார்க்க கூடாது பார்க்கும், கால் கேட்கக்கூடாது கேட்கும், வாய் நாக்குன்றது சாப்பிடக்கூடாது எல்லாம் சாப்பிடும். இப்படி நான் புலன்களை வெல்ல முடியாமல் இருக்கிறேன் அப்படின்றதான். அதுக்கப்புறம் இது சொல்ற, இதுல இப்படி இந்த பெண்கள் எப்படி கிருஷ்ணனோட கான்வர்ஸ் பண்ணி அந்த பேச்சு உரையாடல், பெருமாள் வந்து நீங்க என்ன பண்ணிருக்க, உங்களுக்கு இந்த மாதிரி இடையர்களுடையதான சுதர்மத்தை அனுஷ்டிக்கிறேன், இல்லைனாக்கா நீங்க கர்மயோகம் ஞானயோகம் ஏதாவது பண்ணிருக்கேன் போல இருக்கேன், இல்ல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் வாழ்ந்து வைக்கிறேன் போல இருக்கேன், நல்லது பண்றேன் போல இருக்கேன், இப்படி எல்லாம் அவர் கேட்கிறார். இவா ஒன்றும் பண்ணல, எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்றார். ஆள வந்த இவ்வளவு அழகு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, பெருமாளோட நம்ம பேசணும்ன்றத இது எது காட்டுறது. எங்க பிரபந்த ஆச்சாரியன் பரவஸ்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் நாராயணாச்சாரிய சுவாமி, அவர் எல்லா கஷேத்திரத்திலும் திவ்ய தேசத்துக்கு தான் போவார். திவ்ய தேசத்துல போய் அத்தியாபக கைங்கரியம் பண்ணுவார். ஒன்றும் இதெல்லாம் சம்பாவனை வாங்கிக்க மாட்டார். சாப்பாடு பற்றி அவருக்கு கவலை இல்லை. அந்த மாதிரியான ஒரு பிரபந்தம் தான் மூச்சு அவர் அப்படின்ட்டுதான். அவர் அவரோட அனுபவத்தை சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டாங்க, திருவேந்திபுரத்துல போய் ஒரு சமயம் உற்சவத்துல கலந்துட்டேன். அப்போ 1ஆம் தேதி, எது தமிழ் வருஷம் வரப்போ இங்கிலீஷ் வருஷம் வரப்போ 1ஆம் தேதி வேத வித்வான்கள் அத்தியாபக கோஷ்டி எல்லாம் இருக்கா, நல்ல கூட்டம். அப்போ ஒரு அந்த விவசாயி அவன் துவஜஸ்தம்பத்திட்ட வந்து நிற்கிறாராம். பெருமாளை அங்கேருந்து பார்க்குறான், துவஜஸ்தம்பத்திலேருந்து பெருமாளை பார்க்குறான்னு பார்த்து அவர் இந்த கூட்டம் இருக்குன்ற சங்கோஜமே இல்லை. அவர் கொஞ்சம் கூட அவர் ஷைனை இது இல்லாம பெருமாளை பார்த்து லவுடா பேசுறார். தேவநாதா, போன வருஷம் வந்து உன்னை இந்த நாளில் சேவிச்சேன், ஒரு வருஷம் நல்லபடியா என்னை காப்பாற்றிருப்பான், கஷ்டம் கொடுக்காம அப்படின்றதாக அவனை கேட்டேன். நீயும் கஷ்டம் இல்லாமல் என்னை காப்பாற்றிட்ட. நான் அடுத்த வருஷம் வந்து பார்க்குறேன்னு வந்து பார்த்துட்டேன். இந்த வருஷமும் எனக்கு இதே மாதிரியான நல்லபடியா நடத்தி கொடு, ஒன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்றதாக. இதெல்லாம் படிக்காதவர்கள் இந்த இடை பெண்கள் தான் பேசினாங்க இல்லை. சுவாமி ஆளவந்தார் பகவானோட பேசுறார். என்ன சொல்றாருன்னு கேட்கணும். நதத்மனிதோஸ்மி நஜாத்ம வேதி நபக்திமான் त्वच्चरणारविन्दे அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே. கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் தெரியாது, அதனால நான் அகிஞ்சனாக இயலாதவனாக இருக்கிறேன், கைமுதல் இல்லாதவனாக இருக்கிறேன். அதனால பெருமாளை என்ன பண்ணணும் கேட்டா, உன் திருவடிகளையே தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்றதான ஆன்சர். அப்புறம் உன் திருவடிகளை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது. ஏன்னா தேனே மலரும் திருப்பாதம் விஷ்ணுபதே பரமே மத்துவ உற்சாகன்றதாக வேதம் சொல்றது. அதனால பெருமாள் திருவடியில தேன் பெருகுகிறது. அதனால்தான் முனிவர்களும் யோகிகளும் பெருமாள் திருவடியிலே தியானம் பண்றாங்க. திருவடி கட்சா போறோம், திருவடி கட்சா போறோம். இது பொய் இல்லை. ஆளுகை மேல எல்லா உலகத்தையும் வயதுல வச்சிருந்துக்கிற பெருமாள் என்ன பண்றார், தன் கட்டவரில் எடுத்து இவரே சூப்பரார் வாயில வச்சுக்கிறார். எதுக்குன்னு கேட்டா, உள்ள இருக்கிறதான ஜீவாத்மாக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும்னு பார்த்தோம். அது மாத்திரம் இல்லையா, பெருமாள் சொன்னா எல்லாரும் என்ன சொல்றா, இந்த முனிவர்கள்லாம் என் திருவடியில சுவை இருக்கு, தேன் பெருகுகிறது போல இருக்குன்னு சொல்றா. அதனால என்னன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஜமாவே அந்த திதி கண்டான்றதாக பார்க்கணும். எல்லாரும் இருக்கிறதே எப்படி பண்ண முடியும்? கிருஷ்ணன் இந்த மாதிரி பெருமாள் கால் கட்டவரில் எடுத்து வாயில வச்சிருந்தார்.
அப்படின்னாக்க சிரிப்பா இல்லை. அதனால யாருமே இல்லாததான பிரளய காலத்துல ஆளிலையில இவன் பண்ணி தான் இருக்கான். அப்ப என்ன பண்றான், தன் திருவடியை எடுத்து அந்த கட்டத்துல தன் வாயில திருப்பவள வாயில வைத்து சுவைக்கிறான் அப்படின்றதாக. அப்படி பெருமாளே அந்த தேன் பெருகிறதான உன் திருவடியிலேயே மனசு வச்சதான எனக்கு வேற எதுலேயும் மனசு போகாது, நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்றதாக சொல்றது. அப்போ பெருமாள் சொன்னார், ஆள வந்தாரு, இதெல்லாம் கஷ்டம், அதுக்கெல்லாம் நிறைய பண்ணணும், யோகம் பண்ணணும், அது பண்ணணும், புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் என்னுடையதான அனுகிரகம் உமக்கு கிடைக்கும். அதனால என்ன கேட்டா, உங்க ஜெயில போடலான்னு இருக்கேன், என்ன நிறைய தப்பு இருக்கு அப்படின்றதான். ஆள வந்தார் சொல்றார், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பெருமாள். கொஞ்சம் ஆள வந்தார் பின்னாடி என்ன சொன்னார், உற்பாதம் மூலம் சரணம் பிரபத்து. பெருமாள் இந்த மாதிரி உமக்கு அனுகிரகம் பண்ண முடியாதுன்னா கூட பரவாயில்ல, உங்க நரகத்துல தான் தள்ள போறேன்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ ஆள வந்தார் சொன்னார். உடனே அப்படி நிமிர்ந்து நின்றார், கொஞ்சம் மறைச்சார் பெருமாளை பார்த்து. பெருமாளே யோசிச்சு பேசும், என்ன பேசுறோம்ன்றத ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு பேசும். ஏன் என்னன்னு கேட்டாராம் பெருமாள். ஒண்ணும் இல்லை, நீ என்ன நரகத்துக்கு போட்டாக்க யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்ன்றதை யோசனை பண்ணு. ஏன் பார்த்து என்ன, எனக்கு என்ன கஷ்டம் நரகத்துல, நான் போகாத நரகமே கிடையாது. நான் எல்லா நரகத்திலையும் பல காலம் இருந்திருக்கேன். அதனால எல்லா நரகமும் எனக்கு பழக்கமாயிட்டு. நான் இப்போ புதுசா எனக்கு ஏதாவது நரகம் செட்டிக்க போறியா, அதனால நரகத்துக்கு போனா எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. இந்த அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன் சொல்லுவான், எப்பயா சாப்பாடு வரும் என்னதான் அவ்வளோ கேட்டு. அவனுக்கு ஜெயில் பற்றி ஒன்றும் கவலையே கிடையாது, அவனை பார்த்துக்கிறவனுக்கு தான் தலைவலி. அந்த மாதிரியா நான் அந்த மாதிரி நரகத்துக்கு போறதெல்லாம் எனக்கு ஏகப்பட்ட பழக்கம், புதுசு ஒன்றும் இல்லை. அதனால எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை பெருமாளே. ஆனால் உன்னோட பொசிஷனை பாரு, ஏன் என்ன அப்படின்னு கேட்டாராம் பெருமாள். ஒன்றும் இல்லை, மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை ஆள வந்தார், சரணாகதி பண்ணார். ஆனால் பெருமாள் அவரை நரகத்துக்கு அமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி போஸ்டர் அடிச்சு சோசியல் மீடியாலாம் போட்டு போயிடுவேன். உம்முடைய இமேஜ் என்ன ஆகும் பார்த்துக்கோ. மாமே அகம்பா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாம் மாசுஜான்னு சொன்னார், ஆனா என்ன நரகத்துக்கு அமைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். உம்முடையதான ஸ்டேட்டஸ் தான் குறையும், அதனால பார்த்து என்ன காப்பாற்றும் அப்படின்றதான். அபூதபூர்வம் மம பாதிக்குவா சர்வம் சகேமே சகஜம் ஹிதுக்தம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாதனதேனு ரூபஹா. அதனால உமக்கு பேர் கெட்டு போறது நல்லதில்லை, அதனால என்ன கைவிடாதியும் அப்படின்றதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க, பெருமாளை அம்மா அவதாரம் பண்ணிடுற அப்போ 2 ஜனம ஸ்லோகம் தண்ணீர அந்த மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியேயம் கதஞ்சனா தோஷோ எத்தேவி கஸ்யஸ்யாது சதாமேதத் அகர்ஹிதம் சகிதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிதே யாச்சதே அபயம் சர்வபூதேஸ்யோ ததாமி ஏதத் விரதம் மமா. என்னுடையதான கொள்கை அப்படி என்னுடைய கான்ஸ்டிடியூஷன்ல என்னன்னு கேட்டா பிரியாம்பிள் இருக்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர்மா சொல்றாரு. அந்த மாதிரி எனக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்டாங்க, சரணாகத லட்சணம் ஏதத் விரதம் மமான்னு சொல்லுகிற அப்படிப்பட்டதான நீ சொன்னீர நீங்க. ஆமா, என்ன தவிர மீதி எல்லாரையும் காப்பாற்றுகிறோம். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா பிராக்கெட்ல எக்ஸப்ட் சுவாமி ஆள வந்தார் அப்படின்னு போட்டுக்கிறார் சுவாமி அப்படின்றதாக நான் சொல்றேன். ரகுவர எதபூத்வம் தாதுஷோ வாயசஸ்ய பிரணதைதி தயாளுஹு யச்ச தைத்யஸ்ய கிருஷ்ணா பிரதிபவம் அபராதுஹு முக்த சாயுஜ்யதோஹு வத கிம பதமாகனஹ ஆகஹ தஸ்ய தேஸ்தி க்ஷமாயாஹ நனு பிரபன்ன சகதேவநாத தவாஹமஸ்மீதி ஜயாச்சமானஹ தவானுதம் தே ஸ்மரத பிரதிஜ்ஞாம் மதே தவஜம் கிமிதம் விரதம் தே. ஆளவதார தவிர மீதி எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு நீர் ஏதானும் விரதம் வச்சிருக்கீங்களா அப்படின்றதானெல்லாம் நம்மளுடையதான ஆச்சாரியர்கள் திருப்பி 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 தங்களுடையதான ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதி தோன்றதான விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதனால என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேசியம் காமிக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்னன்னு கேட்டா சரணாகதி பண்ணியாச்சு, சரணாகதி பண்ண அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு
நினைக்காதீங்க. பெருமாள் கிட்ட முன்னாடி எப்படி இருந்தோ அது இந்த சரணாகதி பண்ணிக்க போச்சே, பெருமாளே எனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னையே நம்பி வந்திருக்கேன், நீதான் காப்பாற்றணும், எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லைன்னுலாம் சொல்லிட்டு போனோமே, அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் எப்படின்னு கேட்டாங்க. நம்மாழ்வார் நாதமுனிகள் உள்ளிட்டாருக்கு வந்ததான சாட்சாத்காரம் போல அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்தா கூட நம்மளுடையதான கார்பண்யத்தை மறக்க கூடாது என்பதாக அது சொல்லுங்க. அதனால இது சொன்ன அப்போ கைவிடலாமான்னு கேட்டாங்க. இது சொல்றாரு, அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் உடையோம் சொல்றார். சரி, திருப்பி அந்த மாதிரி நீங்க அறிவில்லைன்னு திருப்பியும் சொல்றேன். முதல்ல அறிவில்லைன்னா இப்ப புண்ணியம் இருக்குன்னு சொல்றேன். கான்ட்ராக்டிங்கா பேசுறதுனால உங்களுக்கு அறிவில்லை, அதனால கைவிட்டுலாமா? நான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அது பெருமாள் கொடுத்தாருனாக்கா அவருக்கு குறைச்சி போயிடும். இல்லைன்னாக்கா நம்ம பாப்பம் இருந்தாக்க பெருமாளால அதை போக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வேற யாராவது சப்போர்ட் பண்ணணும் பெருமாளுக்கு, அப்பதான் முடியும் அப்படின்றதான. இப்படி எல்லாம் உனக்கு ஏதாவது குறை உண்டா? ஒரு குறையும் கிடையாது. அதுக்கு உதாரணம் சொல்றா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ராஜாக்கள்லாம் டிராவல் பண்ணச்சே என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க. முன்னாடியே இந்த இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் முன்னாடி போயிருக்கும். ரோட்ல எங்கெங்கெல்லாம் மேடு பள்ளம் இருக்கோ அதெல்லாத்தையும் லெவல் பண்ணி பக்காவா போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கூட அப்படிதானே இருக்கு. பிரசிடென்ட்லாம் வந்தாங்க ரோடெல்லாம் பக்காவா போட்டுருவாங்க. அதனால வாழ்ல தினம் வந்தாக்க நம்மளுக்கு நல்லது ஸ்மூத்தா இருக்கும். அந்த மாதிரி அப்போ பள்ளத்தை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எப்படி அதை லெவல் ஆக்குறாரோ அந்த மாதிரி கோவிந்தா நீ என்னன்னு கேட்டாங்க. எங்களிடத்திலே இருக்கிறதான பள்ளத்தை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உன்னிடத்திலே நிறைய இருக்கிறது. அதனால உங்ககிட்ட அளவிட முடியாததான அந்த இது கம்ப்ளீட்னஸ், பரிபூர்ணனாக நீ இருக்கியோ. அதனால அதுலேருந்து கொஞ்சம் எங்க பள்ளம் எங்களுடையதான இந்த இதெல்லாம் சொல்லி ஆகிஞ்சன்யத்தில் நீ போட்டு அதை ரொப்பி எங்களை காப்பாற்ற வேண்டும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, எங்களோட பழகினதுனால பெருமாளே உன்னுடையதான எளிமையானது வெளிப்பட்டது. வைகுண்டத்திலேயே இருந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க, பெருமாளுடைய மேன்மை தான் தெரியும், பரப்பம். இங்கே சௌலபியம் சௌசீரியம்ன்றது இங்க தெரிஞ்சது. அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ராமாவதாரத்துல சில குறையெல்லாம் இருந்துதான் பெருமாள். என்னன்னு கேட்டாங்க, இந்த இந்திரனுடையதான சாரதி, இந்திரன் தேர் அமைச்சான், இந்திரனுடையதான சாரதி மாத்தலி தான் தேர் ஓட்டினான். அதனால இந்திரன் நம்மளுக்கு தேர் கொடுத்துருக்கான், ராவணனோட யுத்தம் பண்ணச்சு. அதனால என்ன பண்ணோம்னா அதுக்கு ஏதாவது திருப்பி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது கிருஷ்ணாவதாரத்துல இந்திரனுடையதான அம்சமான அர்ஜுனனுக்கு இவன் தேர் ஓட்டினான். இந்திரனுக்கு நான் ஆல்ரெடி கடன்பட்டிருக்கேன்பா அப்படின்றதாக சொல்லி அடுத்த ஜென்மத்திலே சொன்னான். ராமாவதாரம் பண்ணி எல்லாம் பண்ணார். நல்ல அப்பா பேச்செல்லாம் கேட்டார், ரிஷிகளுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணார், எல்லாம் பண்ணார். ராவணனை முடிச்சு தேவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார். ஓகே, என்ன அப்படின்றதாக கேட்டார். ராமனுக்கு முன்னாடி லங்கையில போய் ஜெயில இருந்தா பிராட்டி. அப்ப பெருமாள் குறைவிட்டோம். தேவர்களுக்காக காரியம் பண்றதுக்கு அவதாரம் பண்றது. நம்மளுக்கு முன்னாடி பிராட்டி போய் அங்க சிறை இருந்தாலே, சிறை இருந்தவள் ஏற்றம் சீதாயா சரிதம் மகத்தான் சொல்றாங்க. ராமாயணத்துக்கு 3 பேர் வால்மீகியே சொல்றாங்க. அதனால ராமாயணம், சீதாயா சரிதம் மகத்து, பௌலஸ்திய வதம் சொல்லி 3 பேர். அப்போ சீதையினுடையதான பெருமை நம்மளுக்கு முன்னாடி போய் ஜெயில இருந்தா ராவணனுடையதான அசம்பவனத்துல. அதனால என்ன பண்ணோம்னா அடுத்த அவதாரத்துல நம்ம போய் ஜெயில இருக்கணும். கிருஷ்ணாவதாரத்துல புறகச்சையே ஜெயில பிறந்தான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு. அது மாத்திரம் இல்லை, அனுமான் தூது போனான் ராமாவதாரத்துல. பெருமாள் பார்த்தார், பக்தர்களுக்காக நம்ம தூது போகணுன்றதாக சொல்லி அந்த கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி தூது போனான். அவனே பின்னோர் தூது, இது முன்னோர் தூது வானரத்தின் வாயில் பொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்காகின்றான். அது யாருன்னா எவ்வளவு கிடந்தான் அப்படின்றதாக சொல்லி அந்த பெருமாள்
அங்க முன்னாடி ராமாவதாரத்திலே அனுமாருக்கு தூது அமைச்சவர் தானே அடுத்த அவதாரத்திலே தூது போனார்தான் சொல்லி அப்படி குறையில்லாததான கோவிந்தாம் என்றுதான். பசுக்களை எல்லாம் ரட்சிப்பவனான நீ பசுக்களை விட தாழ்ந்தவர்களான எங்களை கைவிடலாகாது இப்படிதான் சொல்லி அது சொல்றார். பெருமாள் சொல்றார், நான் கோவிந்தனா பிறந்திருக்கேன், எல்லாம் கரெக்ட். உங்களுக்கு பண்ணணும்னு என்ன கம்பல்ஷன், என்ன கட்டாயம்? முடிஞ்சா பண்றேன், இல்லைன்னா இல்லை. ஆனா நீங்க எப்படி கம்பல் பண்ண முடியும்? நான் கோவிந்தனா இங்க பிறந்திருக்கேன்றதுக்காக உங்களுக்கு பண்ணணும்ன்றது என்ன இருக்குதான் சொல்றாரு. அதுக்கு சொல்ற குழந்தை எல்லாம் பெருமாள் கேட்கிற ஆளவந்தார் சொன்ன மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் சொல்றதை பார்த்து தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அப்படி அனுசந்தானம் பண்றார். பெருமாள் கேட்கிற உங்களுக்கு பண்ணணும்னு என்ன கட்டாயம்? நான் கோவிந்தனா இருந்து பண்ணாமலே இருக்கேன். குந்தனோடு உறவியல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உமக்கும் எமக்கும் இருக்கிறதான சம்பந்தம் இருக்கே, சேஷசேஷி பாவ சம்பந்தம், சரீராத்ம பாவ சம்பந்தம், இது போகவே போகாது. யார் சொல்றான்னு கிருஷ்ணன் கேட்டாராம். நாராயணனே முன்னையன்றி நான் இல்லை என்று சொன்னார். நான் முன்னையன்றி இல்லைன்னு கண்டாய் நாராயணனே, நீ என்னையன்றி இல்லை. ஆழ்வார் சொல்றார், நீ எங்களை விட்டு நீ இருக்க முடியாது, ஒன்னை விட்டுட்டு நாங்கெல்லாம் இருக்க முடியாது. அதனால என்னன்னா உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்றதான எல்லாரும் சொல்றா. சாஸ்திரத்தையும் அப்படிதானே சொல்றது அப்படின்றதான அந்த விடயத்தை சொன்னார். அதனால இந்த உறவு உமக்கும் எமக்கும் இருக்கிறதான சேஷசேவி பாவம் சுவாமி தாசன்றதான உறவானது போகவே போகாது. மற்ற உறவெல்லாம் எப்படின்னு கேட்டா வியாக்கியானத்துல சொல்றா, அந்த ஒரு பானை உடத்தை உடைக்கிறதோட உறவு போற மாதிரியாக அல்ல, உன்னோட இருக்கிற உறவானது நித்தியம், அது மாறவே மாறாதது அப்படின்றதான சொல்லி அந்த உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொல்றார். அப்போ பெருமாள் கேட்ட கோவிந்தன் பசுவை காப்பாத்தினா, சோசீரியம் சோழம் எளிமையாக பழகிறான்றதெல்லாம் இப்ப கோவிந்தன் சொல்ற. முதல்ல என்ன சொன்னாங்க நீங்க? நாராயணனே நமக்கே வரை தருவான், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், நாராயணன் மூர்த்தி தேவாதி தேவன் வைகுந்தா இப்படின்லாம் சொன்னாலும் நான் எளிமையா இருக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன், அதனால எனக்கு குறையே இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொன்னேன்? நாராயணான்னு சொன்னேன். அந்த மாதிரி சொன்னது ரைட்டா? சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாது. நாராயணான்றதான நாமும் சிறுபேர். இந்த கோபியருக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். அர்ஜுனன் கிருஷ்ணன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சகஜமா பழகினான், கிருஷ்ணனும் பழகினான். அர்ஜுனன் ரொம்ப லிபரலா கிருஷ்ணன் கிட்ட பழகினான். கிருஷ்ணான்னு கூப்பிடுவானா, எடப்பையனே கூப்பிடுவானா, ஃப்ரெண்ட் அப்படின்றதான அப்படிலாம் கூப்பிடுவானா அர்ஜுனன். இப்படி எல்லாம் அந்யோன்யமா இருந்தான் அர்ஜுனன், சகஜமா இருந்தான். பெருமாள் கீதையில குருக்ஷேத்திரத்துல விஸ்வரூபம் காமிச்சார். விஸ்வரூபம் காமிச்ச உடனே அர்ஜுனன் என்ன பண்ணான்? கிருஷ்ணா, உன்னை இடையிலே என்னுடைய நண்பனே இப்படின்லாம் சொல்லி உன்னை கூப்பிட்டுட்டேன். அந்த தப்புக்கா உன்னுடைய மேன்மையை தெரிஞ்சுக்காமல் உன்னை நான் சாதாரணமா நினைச்சிட்டு பழகிட்டேன். என்னை தப்பா நினைக்காதே, என்னை மன்னிச்சிரு அப்படின்றதாக கிருஷ்ணன் சொன்னான். தன்னுடையதான அந்த சகஜமா பழகினதுக்காக பெருமாளிடத்திலே மன்னிப்பு கேட்டான் அர்ஜுனன் அப்படின்றதான. இவா என்ன சொல்றான்னு கேட்டா, உன்னுடைய மேன்மை நாராயணன்றதான மேன்மை இருக்க, அந்த தேவாதி தேவன்லாம் சொன்னமே, அதுக்காக எங்களை மன்னிச்சிடும். ஏன்னா நீ ரொம்ப எளியவன், எங்களோட பழகிறீங்களோ, அப்படிப்பட்டதான உன்னை போய் எங்களுக்கே உரியவன் நீ கோவிந்தன். நாராயணன்னா என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் ஒரு சர்வ ஜெகத்துக்கும் உரியவன்றதாக எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு இருக்கிறதான உன்னை போய் எல்லாருக்கும் பொதுவா இருக்கான் கிருஷ்ணன்றதாக சொல்லிட்டோமே, அது தப்புதான் கிருஷ்ணா. அந்த ஒரே சிறுபேர் அடைத்தனவும் சீரி அருளாலே. அது நாராயணன்றதான நாமம், தேவாதி தேவன்றதான நாமம், வைகுந்தன்றதான நாமம் எல்லாம் கோவிந்தன்றதான நாமத்துக்கு முன்னாடி சிறுபேர் அப்படின்றதான. பெருமாளுடையதான எளிமை, சௌலபியம், சௌசீல்யத்தை காமிக்கக்கூடியதான திருநாமம் என்று ஆழ்வார் சொல்றார். அந்நலனுடைய ஒருவனை நணுகினம் நாமே அப்படின்றதான சொல்றார். அது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்.
முக்கியமானது. நராதமன் பரம ஆஸ்திகன், மனிதர்களே தாழ்ந்தவர்கள். நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாகான்னு கிருஷ்ணன் சொல்ற. அதே நராதமன். நராதமன்னா மிகவும் தாழ்ந்தவன், பரம ஆஸ்திகன், மிகவும் பெருமாளிடத்திலே பக்தி கொண்டவன், அன்பு கொண்டவன். இது யாரு? இவ ரெண்டு பேரும் எப்படி செக்ரிகேட் பண்ற? யார் நராதமன், யார் பரம ஆஸ்திகன்? சுவாமி அப்புள்ளார்னு தேசிகனுடையதான ஆச்சாரியன் அவர் சொல்றார். நராதமன் யாருன்னு கேட்டா, அம்மான் ஆழ்கிறான், அவன் எவ்விடத்தான் யானார், அந்த பெருமாள் எங்க, நான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடையதான உயர்வை மேன்மை எல்லாம் தெரிஞ்சுட்டு பெருமாள் கிட்ட பழகாமல் விலகி போறானே, அவன் நராதவன், தாழ்ந்தவன், மிகவும் தாழ்ந்தவன். அதுதான் சொல்றார் பெருமாள். நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாகாம் அப்படிங்கிறார். பரம ஆஸ்திகன் யாருன்னு கேட்டா, பெருமாள் என்னன்னு, எங்க பெருமாள், எங்க கிருஷ்ணன், எங்க ராமன், அவர்கிட்ட நான் போவேன், அதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கோபியர்கள்லாம் எப்படி அந்த கிருஷ்ணனோட சகஜமாக பழகினார்களோ அவர்கள் தான் பரமாஸ்திகர்கள். அந்நலனுடைய ஒருவனை நல்கினும் நாமே. பெருமாளுடையதான மற்ற பெருமைகள்லாம் தெரியுதோ இல்லையோ, பெருமாள் ரொம்ப எளிமை பழகிறதுக்கு. பெருமாள் நம்மளோடையும் சகஜமாக பழகுவான். இதை தெரிஞ்சுட்டு அவனை போய் அடைத்தார்களே, அவர்கள் தான் பரமாஸ்திகர்கள் அப்படின்றதாக சொல்றது. அதனால என்னன்னு கேட்டாங்க, சிறுபேர் அழைந்தனமும் சீரி அருளாதே. ஐயோ, நீ இந்த நரசிம்மர் எப்படி பிரகலாதனுக்கு கோபத்தோட கூட அனுகிரகம் பண்ணாரோ அந்த மாதிரிலாம் பண்ணாதே, சீரி அருளாதே அப்படின்றதாக சொல்லிருக்காரு. அதுக்கு சொன்னா, சரி அதான் நீங்க பண்ணணும், எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே நீங்க, ஆனா ஏதாவது ட்ரை பண்ணுவோம், தர்மயோகமோ ஞானயோகமோ ஏதாவது பண்ண பார்ப்போம் அப்படின்றதாக சொன்னார். இந்த மாதிரி தப்பும் பண்ணிட்டாரு, சிறு பேரை எல்லாம் சொல்லி என்னை கூப்பிட்டார். அதனால நான் ஒன்றும் உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இல்லை, தப்பு வேற பண்ணிட்டேன், நீங்க சிறு பேர் அழைத்தனும். அதுக்கு அவர் சொன்னா, இறைவா நீ தாராய் பறையலோர் போவார். இறைவா, இறைவான்னாக்க என்ன அர்த்தம்னாங்க, அது சரீர ஆத்ம பாவம். பகவானுக்கு சரீரமாக நம்ம இருக்கோம், பகவானுக்கு சேஷபூதமாக தாசர்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னு விட்டு பிரிக்க முடியாததான உறவு, அமிர்த சித்த சம்பந்தம் அப்படின்றதான சொல்றது. அப்படி அந்த பூல எப்படி வாசனையானது எப்பவும் இருக்குமோ விட்டு பிரிக்க முடியாமல், உன்னோடு நாங்கள் விட்டு பிரிக்க முடியாமல் இருக்கிறோம். அதனால நம்மளுடையதான விரலே ஒரு சமயம் இப்படி ஏதோ கை கொண்டு போச்சு கண்ணில் குத்திட்டு, அப்ப உடனே இந்த விரல் தானே கண்ணில் குத்திட்டு இதை அடிடா, இதை வெட்டா அப்படின்னு நம்ம பண்றோமா? அந்த உடல்ல இருக்கிறதான ஒரு பாகமானது ஏதாவது ஒரு தப்போ இல்லை இந்த மாதிரி தவறு நடந்ததுன்னாங்க அதுக்காக அதை தண்டிக்கிறோமா? உனக்கு நாங்கள்லாம் உடல்ல ஒரு பாகம் மாதிரி தானே இருக்கோம், அப்படிப்பட்டதான எங்களை நீ இந்த மாதிரி தண்டிக்கலாமா கோபிக்கலாமான்னு தான் சொல்லி இறைவா. அது சொல்றா, ஒரே படுக்கையிலேயே ரெண்டு பேர் படுத்துருக்கா. கொஞ்ச நேரம் ஆன உடனே படுக்கையில படுத்துட்டு அப்புறம் அரை மணி ஆச்சு, ஏன் இப்படியும் அப்படியும் புரள்ற, உன் கால் என் மேல ஏன் போடுற, இது ஏன் பண்ற, கையை எப்படிலாம் அசைக்கிற, மேல படாத அப்படின்னு படுத்துறது ஒரே படுக்கை, அதுல கை படுறது கால் படுறதுன்னு இப்படியான புகார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருமாளே உன்னோடு விட்டு பிரிக்காமல் சேர்ந்தே இருக்கிறதான எங்களை நீ இப்படி எல்லாம் கைவிடக்கூடாதுன்றதாக தன்னுடையதான ஆகிஞ்சன்யம் அனன்யகதி தோன்றதான அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார்கள் அப்படின்றதான இந்த விஷயத்தை. இறைவானிதாராய் பரையேறுவர் ஸ்ரீரங்கபூர்வ சகத்தை ஈசான பதாசயம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிமாந்த மகாதேசிகாய மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் யாமுனே மகா சதமக மணிலீலா சாருகல்ஹாரலஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக விநீதாபிஹி ஸ்ரக்விராகிருஷ்ணநாதா விரசத்து விஜிகோதா விக்னசித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யே கோதாயே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயே நித்யமங்கலம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्ये सत्कृतायास्तु मङ्गलम्. कवितार्किक सिंहाय कल्याणगुणशालिने
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அதுக்கப்புறம் நாளைக்கு